பணிவின் விழா, மகிழ்வின் விழா, மாற்றத்தின் விழா, கிறிஸ்துமஸ் விழா இதோ நம் பள்ளி. Welcome to our much awaited Christmas celebration. Yes, it's that time of the year when love, joy and togetherness fill the air. Today, we have planned a wonderful program to celebrate the spirit of Christmas. So sit back, relax and enjoy. Without further ado, let's start this beautiful celebration with a prayer to seek blessings from the Almighty. Let's all bow our heads
குறிப்பன் பாட்டு இயேசுவை போல் இறங்கி வந்து வாழ்வை கொண்டாட்டு. ഒരു ധനുമാസത്തിൻ കുളിരും രാവിൽ രാപാത്തിരുന്നു ഭഗവാലകൻ ദേവനാദം കേട്ടു ആമോദരാ. യഹൂദിയായിലെ ഒരു ഗ്രാമത്തിൽ ഒരു ധനുമാസത്തിൻ കുളിരും രാവിൽ രാപാത്തിരുന്നു രഥപാലകൻ ദേവനാദം കേട്ടു ആമോദരാ. വർണ്ണരാജികൾ വിടരും വാനി വെള്ളിമേഘങ്ങൾ ഒഴുകും രാവിൽ രാജകുമാരിയോടൊത്തന്നു തിങ്കൾ കലപാടി ഗ്ലോറിയ. അന്നു തിങ്കൾ കലപാടി ഗ്ലോറിയ. താരകം തന്നെ നോക്കി ആട്ടിടയർ നടന്നു. താരകം തന്നെ നോക്കി ആട്ടിടയർ നടന്നു. തേജസ് മുന്നിൽ കണ്ടു അവർ വേദലൻ തന്നിൽ വന്നു. തേജസ് മുന്നിൽ കണ്ടു അവർ വേദലൻ തന്നിൽ വന്നു. രാജാതിരാജന്റെ പൊൻതിരുവേണി ആരിയോടൊത്തന്നു തിങ്കൾ കലപാടി ഗ്ലോറിയ. കാഴ്ചയുമായി വന്നു ദേവാധിദേവ
കാഴ്ചകൾ വച്ചു വണങ്ങി. യഹൂദിയായിലെ ഒരു ഗ്രാമത്തിൽ ഒരു ധനുമാസത്തിൻ തുളിരും രാവിൽ രാപാത്തിരുന്നു രജപാലക ദേവനാദം കേട്ടു ആമോദര. വർണ്ണരാജികൾ വിടരും വാനി വെള്ളി മേഘങ്ങൾ ഒഴുകും രാവിൽ താരക രാജകുമാരിയോടൊത്തന്നു തിങ്കൾ பக்கத்துல இருக்க அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு 5 ரூபாய்க்கு தக்காளி வாங்கிட்டு வாமா. சரிங்கம்மா. சாண்டா கிளாஸ் வருவாரு, gift தர போறாரு. சாண்டா கிளாஸ் வருவாரு, gift தர போறாரு. சாண்டா கிளாஸ் வருவாரு, gift தர போறாரு. ஹே தாரிகா, எங்க போற? நானா அண்ணாச்சி கடையில போய் தக்காளி வாங்க போறேன். ஹே தாரிகா, என்ன ஏதோ பாட்டு பாடிட்டே போற? அதுவா, நேற்று எங்கள் ஸ்கூலில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் செலிப்ரேட் பண்ணாங்க. அதில் சாண்டா கிளாஸ்லாம் வந்திருந்தாருப்பா. பெரிய தொப்பை வச்சிருந்தாரு, ரொம்ப க்யூட்டாக இருந்தாருப்பா. அது எல்லாருக்கும் சாக்லேட்லாம் கொடுத்தாரு தெரியுமா? ஓஹோ அப்படியா? எங்க ஸ்கூல்ல கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடந்ததே இல்லையே. ஓ அப்படியா? என் ஸ்கூலில் கூட சாண்டா கிளாஸ் வந்து எல்லாருக்கும் கிஃப்டெல்லாம் தருவாராம். நான் கூட இந்த கிறிஸ்மஸில் எனக்கு அவர் gift கொடுப்பாருன்னா வெயிட் பண்ணுறேன் தெரியுமா? சரி சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் தக்காளி வாங்கணும். பாய் பாய். சாண்டா கிளாஸ் வருவார், gift தர போகிறாரு. சாண்டா கிளாஸ் வருவார், gift தர போகிறாரு. சாண்டா கிளாஸ் வருவார், gift தர போகிறாரு. காட்சி 2. ஐடி துறையில் வேலை பார்க்கும் இணைபிரியா தோழர்கள் ஜான், சலீம் மற்றும் குழந்தை தாரிகா. என்னாச்சுடா? என்னன்னு தெரியல, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. டேய் சலீமே, வண்டிக்கு பெட்ரோல் போட்டியா? பெட்ரோலா போட்டாதானே? டேய் சலீம், பெட்ரோல் போட 500 ரூபா கொடுத்தா நீ உன் தொப்பைய ரொப்பிட்டு இப்படி வண்டியை அம்போன்னு விட்டுட்டியே. சரி வா, வந்து வண்டியை தள்ளு. இப்படியே பெட்ரோல் பங்க் வரைக்கும் வண்டியை தள்ளிட்டே போவோம். ஐயோ சலீம், அந்த சிடுமூஞ்சி மேனேஜர் வேற கத்துவாரே. நம்ம வேணா தூரத்து சொந்த பாட்டி செத்துட்டாங்கன்னு சொல்லுவோமா? எத்தனை வாட்டிடா உங்க பாட்டி சாவாங்க? இல்லைன்னா அடமலையில மாட்டிக்கணும்னு சொல்லுவோமா? மேல பாரு, பங்குனி வெயில் பல்ல காட்டுது, அடமழையா? ஐயோ மேனேஜர் கால் பண்றாரே. எடுக்காதடா எடுக்காத. நீ அமைதியா இரு. ஹலோ சார். ஹலோ, எப்போ வருவீங்க? ஏதோ வந்துட்டோம் சார், ஆஃபீஸ் கீழே தான் இருக்கோம், வந்துடுவோம் சார். 5 நிமிஷம் சார். சரி சீக்கிரம் வாங்க. என்னது 5 நிமிஷமா? ஆஃபீஸ் இல்லையா? அண்ணா அண்ணா. டேய் சலீம் நிப்பாட்டுடா, ஒரு பாப்பா நம்மளை கூப்பிடுதுடா. என்ன பாப்பா? அண்ணா அண்ணா, இது உங்களோட பர்ஸ் தானே? ஆமா, என் பர்ஸ் தான். எப்படிமா அது உங்ககிட்ட வந்தது? அண்ணா, நாங்கள் தூரத்தில் நடந்து வந்துட்டு இருந்தேனா, அப்போ நீங்கள் ஃபோன் எடுக்கும்போது இது கீழே விழுந்துருச்சு. நான் பக்கத்தில் வந்து பார்த்ததான் தெரிஞ்சது பர்சனு. அதுதான் உங்கள் பின்னாடியே வந்தேண்ணா. ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா. நல்ல வேலை, இந்த பர்ஸ் மிஸ் பண்ணியிருந்தா என்னுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணியிருப்பேன். டேய், அதில் இருந்த 4000 ரூபாய் கேஷ். டேய் கேஷை விடுடா, அதில் மிஸ் பண்ணியிருந்தா ரெக்கவரி பண்ணவே 6 மாதம் ஆகியிருக்கும். இந்தா பாப்பா. அண்ணா, எதுக்கு எனக்கு 100 ரூபாய் தரீங்க? இல்ல பரவாயில்ல பாப்பா, வச்சுக்கோ, சாக்லேட் வாங்க. சரி சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சுண்ணா. எங்கள் அம்மா எனக்கு 5 ரூபாய் கொடுத்து தக்காளி வாங்க சொன்னாங்க. நான் போகிறேண்ணா, பாய். சாண்டா கிளாஸ் வருவாரு, gift தர போறாரு. சாண்டா கிளாஸ் வருவாரு,
gift தர போறாரு. சாண்டா கிளாஸ் வருவாரு, gift தர போறாரு. காட்சி 3. தாரிகாவும் தாரிகாவின் அம்மாவும் அவர்களது வீட்டில் மற்றும் கவுன்சிலரும் சாண்டா கிளாஸும். இதோ சாண்டா கிளாஸை பற்றி உங்களிடம் ஓர் நிமிடம். முதலில் கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் போட்டவர் செயின்ட் நிக்கோலஸ். தென் துருக்கியில் உள்ள இஸ்ரேல் நாட்டில் பிறந்தவர் நிக்கோலஸ். இவர் ஆயராக இருந்த போதிலும் குழந்தைகளிடம் அதீத பற்று வைத்திருந்தார். டிசம்பர் 6ஆம் தேதி இரவே கிறிஸ்மஸ் பரிசுகளை கொடுப்பார். பழங்கள், சாக்லேட்டுகள், சிறு பொம்மைகள், சிறு பொருட்களை பரிசாக கொடுத்து அனைவரையும் ஊக்கப்படுத்துவார். 16ஆம் நூற்றாண்டு சிலுவை போர் நடந்தபோது செயின்ட் நிக்கோலஸ் ஐரோப்பாவிலிருந்து வெளியேற்றப்பட்டார். டச்சுக்காரர்கள் மட்டுமே செயின்ட் நிக்கோலஸின் வழியை பின்பற்றினார்கள். அமெரிக்கா தான் சாண்டா கிளாஸை பிரபலப்படுத்தியது. சாண்டா கிளாஸ் குண்டானவராக, வெள்ளை தாடியுடன், தொந்தி விழுந்த வயிறுடன், பல வண்ண உடை அணிந்து வேடிக்கை காட்டுபவராக சித்தரிக்கப்பட்டார். உண்மையில் சாண்டா கிளாஸ் இல்லாதவர்களுக்கு உதவும் பொருட்டிலே அவதரித்தார். சாண்டா கிளாஸ் என்றால் செயின்ட் நிக்கோலஸ். செயின்ட் நிக்கோலஸ் ஒரு ஆயராக இருந்த போதிலும் அதன் மீது நாட்டம் கொள்ளாது ஏழை எளிய மக்களின் மீது அதிகமாக நாட்டம் கொண்டார். கிறிஸ்மஸ் பெருவிழா போன்ற பெருவிழாக்களை ஏழை மக்கள்கள் கொண்டாட முடியவில்லையே என்ற ஆதங்கம் அவரிடத்தில் இருந்தது. சமுதாயத்தில் கிறிஸ்மஸ் பெருவிழா என்றால் ஆடம்பரமாக உணவுகள் உண்பதும் மிக கவர்ச்சிகரமாக உடைகள் அணிவதும் வழக்கமாக இருந்தது. ஆனால் ஏழை மக்களுக்கு இத்தகைய வசதிகள் இல்லை. அவர்களும் பணக்காரர்களைப் போல கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாட வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை பிறக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அறியாமலே இரவு நேரங்களில் அவர்களது வீட்டு முற்றங்களில் வீட்டின் பின்புறம் அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை வைத்துவிட்டு வந்துவிடுவார். இன்றைய காலகட்டத்திலும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையூட்டி பிறருக்கு உதவி செய்கின்றவர்களாக வாழ்கின்ற போது இந்த கிறிஸ்மஸ் விழா மகிழ்ச்சி Just
70